Hi everyone, welcome to Kuku channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3rd standard English first term The Two Parts அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். The Two Parts அந்த ஸ்டோரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்ட்ஸ் அப்படின்னா என்ன? பானை. பாட் அப்படின்னா பானை. பார்ட்ஸ் பானைகள். 2 பானைகள். படத்தில் பாருங்கள், 2 பார்ட் இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று மண்பானை, இன்னொன்று பித்தளை பானை. இந்த 2 பார்ட்ஸை பற்றி தான் இந்த ஸ்டோரி. There are 2 parts, mud and brass. Mud and brass go to the river to play. Brass said, I will swim in the river, but you cannot. Mud said, why? Brass said, if you hit a rock, you will break. There are 2 parts. 2 பானைகள் இருக்குது. மட் அண்ட் பிராஸ். ஒன்று வந்து மட்னா மண் பானை, பிராஸ் அப்படிங்கிறது பித்தளை. மட்னா மண், பிராஸ்னா பித்தளை. 2 பானைகள் இருக்குது. மண் பானை ஒன்று, பித்தளை ஒன்று. மட் அண்ட் பிராஸ் கோ டு த ரிவர் டு ப்ளே. மட்டும் பிராஸ் இந்த 2 பானைகளும் கோ போகிறாங்க. எங்கே போகிறாங்க? டு த ரிவர். ரிவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவர் அப்படின்னா ஆறு, ஆற்றுக்கு போகிறாங்க. சரி, எதுக்காக 2 பானைகளும் ஆற்றுக்கு போகிறாங்க? டு ப்ளே. டு ப்ளே அப்படின்னா விளையாடுவதற்கு, விளையாடுறதுக்காக ஆற்றுக்கு போகிறாங்க, ரிவருக்கு போகிறாங்க. பிராஸ் செட், ஐ வில் ஸ்விம் இன் த ரிவர் பட் யூ கேனாட். அப்போது அந்த பிராஸ் சொல்லுது, பிராஸ் அப்படின்னா என்ன? பித்தளை. முதலே பார்த்தோம்ல. பிராஸ் சொல்லுது, ஐ வில் ஸ்விம் இன் த ரிவர் பட் யூ கேனாட் அப்படின்னு மண்பானையை பார்த்து சொல்லுது. என்னால் ரிவரில் நீந்த முடியும். ஸ்விம் அப்படின்னா நீச்சல், நீந்துறதுன்னு அர்த்தம். என்னால் இந்த ரிவரில் நீந்த முடியும், பட் யூ கேனாட், ஆனால் உன்னால் முடியாது. பட் ஆனால், யூ கேனாட், கேனாட்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். என்னால் இந்த ரிவரில் நீந்த முடியும், ஆனால் உன்னால் அது முடியாது அப்படின்னு பிராஸ் மண் பானையை பார்த்து சொல்லுது. மட் செட், வை? உடனே அதுக்கு மட் கேட்குது, வை? வை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அப்படின்னு கேட்குது. பிராஸ் செட், அதுக்கு பிராஸ் பதில் சொல்லுது, இஃப் யூ ஹிட் எ ராக் யூ வில் பிரேக். ஏன் உன்னால் நீந்த முடியாதுன்னா, நீ நீந்திட்டு இருக்கும்போது அங்கே ஆற்றுலலாம் ஏதாவது ராக், பாறையில் போய் நீ மோதிட்டேனா, ஹிட்டுனா மோதிட்டேனா, ராக் அப்படின்னா பாறைன்னு அர்த்தம். ROCK, ராக் அப்படின்னா பாறை. நீ ஏதாவது பாறை மேலே போய் மோதிட்டேன்னா யூ வில் பிரேக். பிரேக்னா ஒடேன் அப்படின்னு அர்த்தம். யூ வில் பிரேக், நீ உடஞ்சி போயிடுவேன். மண்பாண்டம் என்னாகும்? மண்பாண்டங்களே என்னாகும்? கீழே போட்டால் உடஞ்சிரும். ஏதாவது மேலே போய் மோதிடுச்சுன்னா உடஞ்சிரும் இல்லையா? அதனால் நீ ஏதாவது ஒரு ராக்கில், பாறையில் மோதிட்டேன்னா நீ உடஞ்சிருவியே, துண்டு துண்டாக உடஞ்சி போயிடுவியே அப்படின்னு பித்தளை பானை மண் பானை பார்த்து சொல்லுது. மட் செட், லெட் மீ ட்ரை. மட் அண்ட் பிராஸ் ஸ்டார்ட் டு ஸ்விம் இன் த ரிவர். பிராஸ் செட், லெட் அஸ் ஸ்விம் டீப்பர். மட் செட், நோ, லெட் அஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க். மட் செட், லெட் மீ ட்ரை. உடனே மட் என்ன பண்ணுது? நீ உடஞ்சி போயிடுவியே அப்படின்னு சொன்னால் கூட மட் வந்து சரி பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அந்த ரிவரில் நீந்தறதுக்காக ட்ரை பண்ணக்கு வருது. மட் அண்ட் பிராஸ் ஸ்டார்ட் டு ஸ்விம் இன் த ரிவர். மட்டு பிராஸும் ஸ்டார்ட், தொடங்குறாங்க. எதுக்கு ஸ்டார்ட், என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க? டு ஸ்விம், நீந்தருக்கு, நீந்த ஆரம்பிக்கிறாங்க. எங்கே நீந்த ஆரம்பிக்கிறாங்க? இந்த ரிவர், அந்த ஆற்றுல, அந்த நதியில் 2 பேரும் நீந்த ஆரம்பிக்கிறாங்க. படத்தில் பாருங்கள், 2 பேரும் ரிவரில் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. பிராஸ் செட், லெட் அஸ் ஸ்விம் டீப்பர். அப்போ பிராஸ் சொல்லுது, லெட் அஸ் ஸ்விம் டீப்பர். டீப்பர் அப்படின்னா ஆழமான அர்த்தம். நம்ம நல்லா ஆழமாக போய் நீந்தலாம் அப்படின்னு அந்த பிராஸ் சொல்லுது. மட் செட், நோ, லெட் அஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க். அப்போ மட் என்ன சொல்லுதுன்னா நோ அப்படின்றுச்சு. இல்லை, லெட் அஸ் கோ பேக். லெட் அஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம் அப்படின்னு அர்த்தம். லெட் அஸ் கோ பேக் அப்படின்னா நம்ம மறுபடியும் திரும்பி போயிடலாம். எங்கே போயிடலான்னு சொல்லுது? டு த ரிவர் பேங்க். ரிவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆறு.
ரிவர் பேங்க் அப்படின்னா அந்த ஆற்றங்கரை, ஆத்தோரத்தில் இருக்கும் இல்லையா, அதைத்தான் ரிவர் பேங்க்னு சொல்லுவோம், ஆற்றங்கரை. நம்ம வேண்டாம் இனியெல்லாம் போய் நீந்த வேண்டாம், லெட் இஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க், நம்ம கரைக்கு போயிடலாம், கரைக்கு திரும்ப கரைக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த மட் சொல்லுது. Mud went back to the river bank, but Brass went on. Soon the river was deep and Brass was not able to swim. "Help! Help!" said Brass. Mud went back to the river bank. மட் என்ன பண்ணுச்சுன்னா ரிவர் பேங்க்குக்கு திரும்ப வந்துருச்சு, அதாவது ஆற்றங்கரைக்கு வெண்ட் பேக், திரும்பவும் வந்துருச்சு ரிவர் பேங்க்குக்கு. பட் பிராஸ் வெண்ட் ஆன், ஆனால் பிராஸ் வரல, அது பாட்டுக்கு அந்த டீப்பராக போய் நீந்தணும்னு சொல்லிச்சு இல்லையா, அதுக்காக ஆற்றுக்குள்ளேயே போயிடுச்சு. சூன் த ரிவர் வாஸ் டீப், சீக்கிரமாகவே அது ஆழமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு போகும்போது சீக்கிரமாகவே தி ரிவர் வாஸ் டீப், ரிவர் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா ஆழமான பகுதியாக இருந்துச்சு, ஆழமாயிடுச்சு. அண்டு பிராஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்விம், அப்படியே ரொம்ப ஆழமான இடத்துக்கு போயிடுச்சு. படத்தில் பாருங்கள், பிராஸ் அப்படியே தண்ணியில் மூழ்குது இல்லையா, அந்த ஆற்று தண்ணியில் அது மூழ்கிட்டுருக்கு. பிராஸ்னால் என்ன பண்ண முடியல, இப்போது வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்விம் அப்படின்னா அதால் நீந்த முடியலை, ஸ்விம் பண்ணவே முடியல, அந்தளவு டீப்பாக தண்ணி ஆழமான இடத்துக்கு போயிடுச்சு, அதால் ஸ்விம் பண்ண முடியலை. உடனே ஸ்விம் பண்ண முடியல, ஆற்றுல மூழ்கி போயிடும் போல், ஆற்று இழுத்துட்டு போயிடும் போலன்னு பயந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுது. ஹெல்ப் ஹெல்ப் செட் பிராஸ், உதவி அப்படின்னு கத்துது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிராஸ் ஹெல்ப் கேட்டு கத்துது. அது கத்துறத மட்டு கரையில் நின்று வேடிக்கை பார்க்குது பாருங்கள் படத்தில். மட் யூஸ்ட் எ ஸ்டிக் ஃப்ரம் த ரிவர் பேங்க் டு ஹெல்ப். ஆஃப்டர் தட் மட் அண்ட் பிராஸ் டு நாட் ப்ளே இன் த ரிவர், they only play by the river. Mud used a stick அப்படின்னா ஒரு கம்பு, குச்சி. படத்தில் பாருங்கள், மட் என்ன பண்ணுதுன்னா ஒரு குச்சி எடுத்து ஃப்ரம் த ரிவர் பேங்க் டு ஹெல்ப், அப்படியே ரிவர் பேங்க்லேயே நிற்கிது. ஏன்னா அது தண்ணிக்குள்ளே இறங்கினா தண்ணி அதையும் இழுத்துட்டு போயிடும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுது, மட்டு ரிவர் பேங்க்லேயே நின்றுட்டு, சேஃபாக ஆற்றங்கரையிலே நின்றுட்டு இந்த பிராஸையும் காப்பாற்றணும், அது தண்ணியில் போயிட்டுருக்கு, அதை காப்பாற்றணும், தண்ணியை சேவ் பண்ணிக்கணும். அதனால் அது ஆற்றங்கரையை ஓரத்தில் நின்றுட்டு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து நீட்டுது. ஆஃப்டர் தட் மட் அண்ட் பிராஸ் டு நாட் ப்ளே இன் த ரிவர், அப்படியே குச்சியை எடுத்து அந்த ஸ்டிக் எடுத்து அந்த பிராஸை மட்டு காப்பாற்றிடுச்சு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் மட் அண்ட் பிராஸ் டு நாட் ப்ளே இன் த ரிவர், ரெண்டு பேருமே ரிவரில் என்ன பண்ணலை அப்படின்னா விளையாடலை. டு நாட் ப்ளே அப்படின்னா விளையாடலை. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆற்றுல போய் இப்படி அபாயமாக போய் ஆபத்தில் போய் மாட்டிக்க விரும்பலை, அதனால் அவங்க ரெண்டு பேரும் போய் ரிவரில் போய் விளையாட போகலை. தே ஒன்லி ப்ளே பை த ரிவர், ஆற்றுக்குள்ளே இறங்கி விளையாடலை, ஆற்று ஓரத்தில் ஆற்றுக்கு பக்கத்தில் மட்டும் விளையாடிப்பாங்க. பை த ரிவர் அப்படின்னா ரிவருக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பிராஸ் மட் ரெண்டுமே தண்ணியில் போனாங்க, ஸ்விம் பண்ண போனாங்க. ஆனால் மட்டு என்ன பண்ணுச்சு, புத்திசாலித்தனமாக ஆழமான இடத்துக்கு போகலை, அதுக்கு மேலே போகிறது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதால் சேஃபாக கரைக்கு வந்துருச்சு. ஆனால் பிராஸ் மட்டு சொன்னதை கேட்காம டீப்பராக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அது அபாயத்தில் மாட்டிடுச்சு. அப்படி ஆபத்தில் மாட்டியிருக்கிற அந்த பிராஸை மண்பானை என்ன பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு. கரெக்டான சரியான நேரத்தில் அதுக்கு உதவி செஞ்சு அதோட உயிரையே காப்பாற்றுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி தான் நம்ம வழியே போய் எந்த ஆபத்துலேயும் மாட்டிக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ரொம்ப எல்லா இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழியே போய் எந்த ஆபத்துலேயும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். நிறையா நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம்ல, ஒரு சில இடங்களில் சின்ன குழந்தைங்க தண்ணியில் போய் நீச்சல் அடிக்க போகிறேன், குளிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போய் ஆழம் தெரியாமல் இறங்கி அவங்களோட உயிரையே விட்டுட்டாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே நம்ம நீர்நிலைகளெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆழம் தெரியாமல் நம்ம இறங்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, ஆபத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் உதவி கண்டிப்பாக செய்யணும். அது புத்திசாலித்தனமாக. இப்போ எப்படி இந்த மண் பாண்டம் ஸ்டிக்கை வச்சு தான் காப்பாற்றுச்சு, அதுவும் தண்ணிக்குள்ளே போயிருக்கு. அது உதவின்னு கேட்ட உடனே அதை காப்பாற்றுறதுக்காக அதுவும் தண்ணியில் போயிருந்தால் என்ன இருக்கும், 2 பானையும் ஆற்றோடு போயிருக்கும். ஆனால் அது புத்திசாலித்தனமாக தன்னோட உயிரையும் காப்பாற்றிடுச்சு. அதே மாதிரி
அந்த பிராஸோட உயிரையும் காப்பாற்றிடுச்சு இல்லையா. கரையில் நின்று புத்திசாலித்தனமாக அந்த ஸ்டிக் எடுத்து அதையும் காப்பாற்றுச்சு. இது மாதிரி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் நம்ம புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.